லஞ்ச் பாக்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்த்துடலாம். காலையிலைக்கு நான் ஆரஞ்சு பழம் ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து வச்சுருக்கேன். மத்தியானத்துக்கு கொஞ்சமாக தயிர் சாதமும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ரை எடுத்து வச்சுருக்கேன். ஸ்பூன் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங்க்கு நான் டார்க் ஃபேண்டஸ்டி பிஸ்கட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பிஸ்கட்டில் லைட்டாக பேக்கேஜ்லேயே உடஞ்சி தான் இருந்துச்சு. இப்போ இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த பாக்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹஸ்பண்டுக்கு நான் தயிர் சாதம் வச்சுருக்கேன். தயிர் சாதம் ரொம்ப நாள் ஆச்சு, இன்றைக்கி தான் செஞ்சுருக்கேன். பொட்டேட்டோ ஃப்ரை எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ஸ்நாக்ஸ் ரெசிபி. அதுக்கப்புறம் நேற்று கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. தக்காளி ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நான் 1,300 இருந்துச்சு, 91 ரூபா ரேட்டு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பொட்டேட்டோலாம் வாங்கிட்டு இருந்தோம். ஒரு அன்னாச்சி பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த அன்னாச்சி பழம் ரேட்டு 20 ரூபா. இது நம்மளுக்கு லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டு நம்ம இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக நான் செஞ்சுட்டேன். வழக்கமாக குழம்பு இதெல்லாம் வைப்பேன். இன்றைக்கி தான் நான் கொஞ்சம் தயிர் சாதம் எல்லோரும் கேட்டுட்டு இருந்தாங்க வீட்டில். தயிர் சாதம் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு கேட்டாங்க. செஞ்சு கொடுத்தாச்சு. இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டா வயிறு கப்புன்னு அடைச்சிக்கும். அப்புறம் எங்களுக்கு வீட்டில் எனக்கும் பாப்பாவுக்கும் கொஞ்சமாக ஃப்ரை இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் சாதம் எடுத்து வச்சுருக்கோம். இது எங்களுக்கு இன்றைக்கி சாப்பாடு. அப்புறம் நான் ஹாட் பாக்ஸில் பேலன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் உள்ள ஹாட் பாக்ஸில் வச்சா கொஞ்சம் சூடாக இருக்கும், சூடாக சாப்பிடுவாங்க. ஹஸ்பண்ட் மட்டும் இப்போ உடனே சாப்பிட்டுட்டு கிளம்புறதுனால ஒன்று மட்டும் வெளியே வச்சுட்டேன். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில். காலையிலைக்கு நான் காலையிலைக்கு காஃபி போட்டிருந்தேன். அவங்களுக்கு டீ போட்டிருந்தேன். இது ஹார்லிக்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். பையனுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நானும் இதை குடிச்சுப்பேன். நாட்டு சக்கரை போட்டு வச்சுருக்கேன்.